அனைவருக்கும் அன்பு வணக்கம். வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நண்பர்களே, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் கொஞ்ச நாளா பாயசம் பரிமாறப்படவில்லை அப்படின்னு. இன்னைக்கு ஆரம்பத்திலேயே தகட்ட பாயசத்தை பரிமாற இருக்கின்றோம். ரைட். அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்கள், இவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காருங்க. என்ன ஆச்சரியப்படுறீங்க? இருங்க, அதாவது அரசியல் தலைவர்கள் ஆர்டிக்கல் எழுதுறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம். நம்ம முதலமைச்சர் இருக்கார்ல மு க ஸ்டாலின் அவர்கள், அவர் த ஹிந்து பத்திரிகையில் ஆர்டிக்கல் எழுதியிருக்கார். அது சென்டர் பேஜ் ஆப்எட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஆர்டிக்கலாக வந்திருக்கின்றது. அண்டு ஹிந்து என் ராம் அவர்கள், அவர் ஆஹா என்ன அற்புதமாக ஒரு கட்டுரை எழுதியிருக்கார் அப்படின்னு ஒரு ட்வீட் வேற போட்டிருந்தாரு. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவரும் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காருங்க, ஆங்கில கட்டுரை. ஆனால் அதை பற்றி யாருமே ஸ்லாகிச்சு எழுதினதா தெரியல. என்ன பண்ணுறது, இதுதான் ஐடி விங் கொஞ்சம் பலமாக இருக்கணும் அப்படின்றது, இல்லை ஐடி விங்கில் இந்த மாதிரி கெஸ்ட் அது பிரபலமானவர்களை வச்சுக்கணும், ரெண்டுமே இல்லை அப்படின்னா நம்ம ஆர்டிக்கல் எழுதினது கூட வெளில தெரியாது. ரைட். நம்ம அண்ணன் ராகுல் காந்தி அவர்களுடைய கட்டுரைக்கு வருவோம். மறுபடியும் அவர் அந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன், அதில் பார்த்தீங்கன்னா புதியதாக ஓட்டர்கள்லாம் சேர்க்கப்பட்டார்கள். அதுக்கப்புறம் அந்த ஓட்டர் டேர்ன் அவுட்டு, இதனால தான் பாஜக ஜெயிச்சாங்க அப்படின்னு ஒரு பக்கத்துக்கு வழவழா கொழா அப்படின்னு கொஞ்சம் கூட ஒரு லாஜிக்கும் இல்லாமல், உண்மைக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஆர்டிக்கல் எழுதியிருந்தாருங்க. இதுக்கு எலெக்ஷன் கமிஷனில் பதில் கொடுத்துட்டாங்க. இதை பாருங்க, இதெல்லாம் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி கேட்ட கேள்விகள், அதற்கு நாங்கள் முறையாக பதிலளித்து விட்டோம். இந்த பதில்கள், இந்த தரவுகள் இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்லேயே இருக்குது. மறுபடியும் இந்த மாதிரி தவறான பொய்யான செய்திகளை எல்லாம் பரப்புவது சரியல்ல அப்படின்றது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது. உடனே ராகுல் காந்தி கபால்னு களத்தில் குதிச்சிட்டார். அது எப்படி நீங்கள் இந்த மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடாது, வேறு எப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவது அந்த அஃபிஷியல் லெட்டர் பேட் இருக்கு இல்லையா, அதில் டெசிக்னேஷன் போட்டு அட்ரஸ் டு ஸ்ரீ ராகுல் காந்தி ஜி, லீடர் ஆஃப் அப்போசிஷன் லோக்சபா அப்படின்னு போட்டு கீழே சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அவர் அந்த முத்திரை குத்துறதுன்னு வாங்கலை, அந்த மாதிரி அந்த சீலை குத்தி கழுத்து போட்டு அனுப்பணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரா? தட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பத்திரிகையில் போகிற போகில் கட்டுரைன்ற பேரில் எதையோ ஒன்று எழுதிட்டு போயிட்டீங்க. அஃபிஷியலாக நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி அனுப்பியிருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அஃபிஷியலாக பதில் கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியுடைய கேள்விகளுக்கு இந்த மாதிரி அவங்க பதில் கொடுத்துருக்காங்க. திருப்பி எவ்வளோ தடவை சொன்னாலும் மண்டையில் ஏறலை அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் அஃபிஷியல்ஸ்லாம் அவங்க வேலையை விட்டுட்டு அதே பதில் திருப்பி சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரி, உங்ககிட்ட இவ்வளோ ஆதாரங்கள் இருக்கா, பாஜக தேர்தலில் தில்லுமுள்ளு செய்து தான் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் உறுதியாக நம்புறீங்களா? நீங்கள் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு உறுதியாக நம்பினீங்கன்னா கோர்ட்டுக்கு போங்க, சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸை ஃபைல் பண்ணுங்க. இதனுடைய மிட்டாய் மாமாக்கள் கடத்தில் குதிச்சிட்டாங்க. என்னங்க இது, ராகுல் காந்தி அவர்கள் இவ்வளோ சீரியஸான சந்தேகங்களை எழுப்பியுள்ளார், எலெக்ஷன் கமிஷன் இதுக்கு அந்த டேட்டா இதெல்லாம் கொடுத்து அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ண வேணாமா அப்படின்னா எத்தனை தடவை பண்ணுவாங்க? உங்களுக்கு புரியல, இங்கே ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்றதுக்காக எலெக்ஷன் கமிஷன் வேற வேலையெல்லாம் விட்டுப்புட்டு நீங்கள் இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கல் எழுதுவீங்க, நாளைக்கு ஒரு எக்ஸில் ஒரு ட்வீட் போடுவீங்க, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் ஒன்று போடுவீங்க, இன்ஸ்டாகிராமில் ஒன்று போடுவீங்க, எங்கெங்க என்ன போடுறீங்க அப்படின்னு பார்த்துக்கின்னு அதுக்கெல்லாம் ஒவ்வொரு தடவையும் இதே பதில திருப்பி கொடுத்துட்டு இருக்க முடியுமா? வேற வேலை இல்லையா எலெக்ஷன் கமிஷனுக்கு? உங்களுக்கு ஒன்றா வேற வேலை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதுக்காக அதிகாரிகள்லாம் வேலை இல்லாமல் சும்மா உட்காந்துருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு. ரைட். இதுக்கு தேவேந்திர ஃபட்னவிஸ் இவர் அழகாக ஒரு கவுண்டர் ஆர்டிக்கல் ஒன்று எழுதியிருக்காரு. சரி, இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கட்டும். அடுத்தது நம்ம அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி இருக்கார்ல, இந்த சினிமாவில் கோர்ட் சீன்லலாம் பார்ப்போம், நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேறில்லை அப்படின்னு சத்தியம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் சொல்வதெல்லாம் பொய்யை தவிர வேறில்லை அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கின்னு அவர் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காரோன்னு ஒரு டவுட் வந்திருக்குங்க. ஒரு மீட்டிங்கில் அவர் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு, ஒரு பேக்வேர்ட் கிளாஸை சார்ந்த ஒரு பெண் மாணவி அவர்கிட்ட இது மாதிரி நான் டாக்டர் ஆனோம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கனவெல்லாம் நனவாகாது, நாமெல்லாம் அவங்கக்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா ஷீ பிலாங்ஸ் டு பேக்வேர்ட் கிளாஸ், அவங்களுக்கு எப்படி எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கும்? அதாவது எல்லாமே அந்த சோ கால்டு ஓசின்னு இருக்காங்களா, அவங்க தான் எம்பிபிஎஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்களாம்.
எந்த உலகத்தில் இருக்காரு? இப்போ இந்த சினிமா டைரக்டர்களை வச்சு இது மாதிரி அவங்க யூனிவர்ஸ்னு சொல்லிக்கிறாங்களா, அந்த மாதிரி ராகுல் காந்தி யூனிவர்ஸ்னு தனியாக எங்கேயோ ஒரு சுற்றி நிற்கிறாரோ? மெடிக்கல் அட்மிஷன் எல்லாத்திலுமே அந்த இடஒதுக்கீடு அப்படின்றது அமலில் இருக்கின்றது. இது அண்ணனுக்கு தெரியாதா? பக்கத்தில் இருக்கவங்க யாரும் சொல்லலையா? ஆர்எல்ஸ் அட்லீஸ்ட் அங்கே யாராவது பத்திரிகையாளர்கள் போயிருந்தாங்கன்னா, சார் அப்போ அந்த ரிசர்வேஷன் அப்படின்லாம் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த மண்டல் கமிஷன் அறிக்கையெல்லாம் அமல்படுத்தினார்கள் விபி சிங் அவர்கள் காலகட்டத்தில், இன்னும் வந்து அது அமலில் இருக்கின்றது. தமிழகத்தில் 69% இடஒதுக்கீடு அமலில் இருக்கின்றது. அப்போ அதிலெல்லாம் யார் வராங்க சார் அப்படின்னு கேட்டிருக்கணும். கேட்டிருந்தா சரி, முதல்ல கேட்க அலோவ் பண்ணுவாங்களா, அது ஒரு சந்தேகம். எப்படிங்க இவர் பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு போகிறாரு? உளறிட்டுன்னு தான் சொல்லணும். ஒன்று உண்மை அவருக்கு தெரியலையா, ஏதோ லோகத்தில் சஞ்சரிச்சு நிற்கிறாரா, இல்லை உண்மை இது அப்படின்னு தெரிஞ்சும் நம்மளெல்லாம் மாங்காய் மடையர்கள் அப்படின்னு நினச்சிக்கின்னு இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்காரா? ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் உண்மையாக இருக்க முடியும். அதில் எது உண்மை அப்படின்னு காங்கிரஸ்காரங்க சொல்லுவாங்களா? காங்கிரஸ்காரங்க என்னைக்கடா உண்மையை சொன்னார்கள் அப்படின்னு நீங்கள் என்ன திருப்பி கேட்டிங்கன்னா ஐ எம் சாரி, என்கிட்ட பதில் இல்லை நண்பர்களே. இதில் பார்த்தீங்கன்னா சசி தரூர் கிட்ட வந்து கேட்குறாங்க, உங்கள் கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு ஆரம்பித்த உடனே அருமையாக பதில் கொடுத்தார் சசி தரூர். என்ன பதில்னு கேட்குறீங்களா? அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிச்சார் பாருங்க. அதாவது 1000 வார்த்தைகளை விட ஒரு படம் அருமையாக கன்வே பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து 1000 வாக்கியங்களை விட அந்த ஒரே ஒரு சிரிப்பு வந்து ஏராளமான விஷயங்களை கன்வே பண்ணிவிட்டது அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் ஒரு கேள்வின்னு என்கிட்ட வந்து கேட்டுனுக்கிறீங்களா அப்படி கூட நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம். ஏங்க ராகுல் காந்தி சொன்னதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிறீங்களே, நீங்கள் வந்து ஏதாவது காமெடி பண்ணுறீங்களா அப்படியும் எடுத்துக்கலாம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச 2 சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். சரி, உள்நாட்டு காமெடியை பார்த்துட்டு இருந்தா எப்படி, டகால்னு கொஞ்சம் அப்படியே வெளிநாட்டு காமெடிக்கு போகலாமா? நம்ம அண்ணன் ட்ரம்ப் இருக்கார் பாருங்க, அவர் என்ன பண்ணியிருக்காரு, என்னங்க இது இந்த புட்டின் அதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி 2 பேரும் ஏதோ ஸ்கூல் பசங்க மாதிரி சண்டை போட்டுனுக்கிறாங்க, சரி கொஞ்ச நாள் அவங்களா ஓஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இல்லைங்க இப்போ புட்டின் வந்து பயங்கரமாக திருப்பி தாக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா கரெக்டு, நீங்கள் தானே வந்து அதுக்கு வழி பண்ணி விட்டீங்க. நீங்கள் ஏந்து ட்ரோனை வந்து ஏதோ லாரியில் யாரையோ கிட்ட காசு கொடுத்து ஏமாற்றி கடத்துவீங்களா, அங்கே போயிட்டு அவங்களுடைய ஏர்கிராஃப்ட் மேலெல்லாம் குண்டு போடுவீங்களா, அவங்க சும்மா இருப்பாங்களா, அதான் திருப்பி அடிக்கிறாங்க, தாங்கிக்கங்க அப்படின்ட்டாரு. அது என்னமோ நிஜம்தான், தப்புன்னெலாம் சொல்ல முடியாது. ட்ரம்ப் சொன்னது முழுக்க முழுக்க உண்மை. அண்டு புட்டின் திருப்பி அடிக்கிறார் அப்படின்னா அதுக்கும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது. அந்த ஜஸ்டிஃபிகேஷனை கொடுத்தது ஜெலன்ஸ்கி தான். ஆனால் அந்த 3 விடியாமூஞ்சிங்க இருக்குது பாருங்கள், ஜெர்மன் சான்சலர் மெர்ஸு, அதுக்கப்புறம் அந்த தன் மனைவியிடம் புளீர் என்று பொறிகலங்கும் அளவுக்கு அடி வாங்கிய புகழ்பெற்ற மேக்ரோன். ஆமாம், அந்த வீடியோ எல்லாரும் பார்த்தாங்க. அதுக்கப்புறமா இவர் ஸ்டாமர் பிரிட்டனில், இந்த 3 பேரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. பிரிட்டனில் என்ன சொல்லிக்கிறாங்க, நாங்கள் 1 லட்சம் ட்ரோன் கொடுக்க போகிறோம் அப்படின்னு. நீங்கள் என்ன 1 லட்சம் ட்ரோன் கொடுக்கறது, சமீபத்தில் வந்த செய்தி, அதாவது அந்த 2 நாளில் ரஷ்யா நடத்துகின்ற தாக்குதலில் பார்த்தீங்கன்னா கீவில் அங்கே வந்து ஒரு பங்கரில் பிரிட்டன்லேருந்து சமீபத்தில் அவங்க அனுப்பியிருந்த ஒரு 20-30 ஸ்டோம் ஷேடோ மிசைல்ஸு, அதுக்கப்புறம் அந்த பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது இல்லையா, அதுக்கு தேவையான மிசைல்ஸ், அது ஒரு 32 மிசைல்ஸு, அதுக்கப்புறம் அட்டாகாம்ஸ்னு சொல்லுவாங்க லாங் ரேஞ்சு மிசைல்ஸு, அதுவும் வந்து அமைச்சிருக்காங்க. அதை வந்து அண்டர் கிரவுண்ட் பங்கரில் வச்சுருந்தாங்களாம். அதை வந்து அண்ணன் புட்டின் அவர்கள் நொறுக்கி தள்ளியிருக்காரு. அவங்க குண்டு போட்டு போயிட்டாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அது கொஞ்சம் கொஞ்சமாக பற்றிக்கின்னு வெடிச்சு நிற்குது அப்படின்லாம் வந்து செய்திகள் கூறுகின்றன. பட் இது வரைக்கும் வந்து யாரும் அதை கன்ஃபார்ம் பண்ணலை. பட் அப்பியர்ஸ் டு பி ட்ரூ. வாட் எவர் இட் இஸ், புட்டினுடைய அந்த ரிட்டாலியேட்டரி ஸ்ட்ரைக் அப்படின்றது ரொம்பவே கடுமையானதாக இருக்கின்றது. தே டிசர்வ் இட் ஜெலன்ஸ்கி அப்படின்னு தான் நான் சொல்லணும். இந்த மாதிரியான ஒரு காமெடியின் ஆட்சியில் கொண்டு வந்த மக்களுக்கு வேறு வழியே கிடையாது. அட்லீஸ்ட் இப்போவாது அவங்க புரிஞ்சுக்கணும், ஐயோ இந்த பைத்தியத்தால் நாம தான் நாசமாக போயின்னுக்கிறோம், இவன் வந்து கொள்ளையாக சேர்த்து வச்சுக்கிறான், அதனால் இப்போவாது இந்த ஆளை துரத்தி அடிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்காத வரைக்கும் இது வேலைக்கு ஆகாது. சரி ரைட், அவங்கள மட்டும் குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? இது என்ன சீசனான்னு தெரியல. யூரோப் முழுக்க பைத்தியக்கார பயிலுவோ முட்டா பயிலுவோ இவங்களெல்லாம் கொண்டு வந்து பதவியில் உட்கார வைக்கிறது அப்படின்றது, எஸ்பெஷலி அந்த வெஸ்டர்ன் யூரோப்பில், இந்த ஜெர்மன் ஆகட்டும், இல்லை வந்து பிரிட்டன் ஆகட்டும், ஃப்ரான்ஸ் ஆகட்டும். ஃப்ரான்ஸில் வந்து மக்களுடைய மனநிலைன்றது மாறிவிட்டது.
வேறு மாற்றுக் கட்சியினருக்கு ஓட்டு போட்டுனுக்கிறாங்க. ஆனால் அதை வந்து அண்ணன் மேக்ரோன் எப்படியாவது சொதப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. எப்படி இவங்க வந்து இந்த சண்டை போட்டு ஜெயிக்க போகிறாங்க அப்படின்லாம் கனவு கண்டுட்டு இருக்காங்க, எனக்கு சுத்தமாகவே புரியல. இது வந்து ட்ரம்ப் ஸ்கூல் பசங்க மாதிரி நீங்கள் சண்டை போட்டுனுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ரஷ்யாவிலேருந்து என்ன பண்ணுறாங்க, அதே பிளகா பசங்களை மாதிரி ட்ரம்ப்பும் மஸ்கும் சண்டை போட்டுனுக்கிறாங்களே, நான் ஒன்றா வந்து மத்தியஸ்தம் பண்ணி வைக்கவா அப்படின்னு கேட்டுனுக்கிறாங்களாம். ஜோக் இல்லை, நிஜமாக தான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே வந்து மஸ்க் ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்துருந்தாரு ட்ரம்ப்புக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா, இப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு, என்னால் தான் ட்ரம்ப் ஜெயிச்சார் அப்படின்ட்டாரு. புதுசாக ஒரு கட்சி வேற ஆரம்பிச்சிட்டாராம். என்ன ஆச்சரியப்படுறீங்களா? பாருங்க, நம்ம இந்திய அரசியல் அப்படின்றது உலக அளவில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கின்றது அப்படின்னு. இது வந்து ஒரு டேஞ்சரஸ் ட்ரெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த டெக் விசார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊடகங்களையும் இல்லை வந்து அந்த இணையதள சக்திகள் இதை கையில் வச்சிருக்கவங்க, அவங்க வந்து அரசியல்வாதிகளை விட ஒரு பெரிய சக்தி வாய்ந்த தலைவர்களாக வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது ரொம்ப ரொம்ப தப்புங்க. நீங்கள் வந்து அரசியலுக்கு வந்துருங்க. அரசியலுக்கு வந்து நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் வந்து ரைடிங் பிக்கி பேக் ஆன் அனதர் பொலிட்டிஷியன், இங்கே அதுதான் நடந்தது. ட்ரம்ப்பை பின்னாடியில் இருந்து இயக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர் வந்தார். வந்த உடனே அந்த டிஓஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு இங்கே வந்த உடனே என்ன பண்ணிட்டாரு, பிரசிடெண்ட்டை விட இவர் தான் இன்னும் பெருசாக பண்ணுற மாதிரி சீன் போட ஆரம்பிச்சாருங்க. இது எந்த அரசியல்வாதியும் ஒத்துக்க மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிச்சுது. அப்புறம் ட்ரம்ப் பார்த்தாரு, அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான அந்த டேக்ஸ் கிரெடிட், டேக்ஸ் கன்செஷன் சொல்லுவாங்க, அதை கட் பண்ணார். சைனாவோட சண்டை, டெஸ்லா விற்க முடியாதங்க, இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அடி அப்படின்ன உடனே இப்போ மஸ்க் வந்து இது ஆரம்ப காலத்தில் திமுகவிலிருந்து பிரிந்து போன வைகோ மாதிரி ஆயிட்டார். எப்போ மறுபடியும் வெக்கங்கிட்டு போய் சேருவாங்க அப்படின்லாம் என்ன கேட்காதீங்க. அந்த அளவுக்கு போகுமா அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ கட்சி வேறு ஆரம்பிச்சிருக்காரு. நாங்கள் புதுசாக இது வேறு அந்த அவருடைய ட்விட்டரில் ஒரு போல் வச்சாராம். அதில் வந்து கிட்டத்தட்ட 5 மில்லியன் யூசர்ஸ் வந்து ஆமாம் கட்சி ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அடே அப்பா, இந்த மாதிரி ஆன்லைன் போல நினச்சிக்கின்னு அரசியலில் இறங்கினவங்க கதி அப்படின்றதெல்லாம் இங்கே பார்த்து கற்றுக்கங்க. இன்னும் வாடா நீங்கள் வந்து இதெல்லாம் நம்பி நிற்கிறீங்க அப்படின்னு தான் கேட்கணும் போல தோணுது. பட் இந்த சண்டை வந்து ரொம்ப கேவலமான சண்டையாக இருக்கின்றது. இவர் அவர் மேலே ஒரு குறை சொல்கிறது, அவர் இவர் மேலே ஒரு குறை சொல்கிறது. நம்ம நாட்டு அரசியல் கட்சிகளில் கூட இந்த மாதிரியான லோ லெவலுக்கு போனதில்லை அப்படின்ற சொல்கிற அளவுக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் அமெரிக்கா வந்து மிகப்பெரிய நாடு இல்லையா, அதனால் அவங்களுடைய ரேஞ்ச் எல்லாமே ரொம்ப பெருசாக தான் இருக்கும். ரைட், இப்போ அந்த எட்டர்னல் காமெடி, கம்யூனிஸ்ட் டோலர்கள் காமெடிக்கு போயிடலாமா? இந்த மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான அந்த நடவடிக்கையில் ஏராளமான மாவோயிஸ்ட் தலைவர்கள், மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டார்கள். அன்னிலேருந்து வந்து போர் நிறுத்தம். என்ன போர் நிறுத்தம்? போராக நடக்குதுங்க. இந்த மாதிரி வந்து கொலைகாரங்க அவங்களெல்லாம் வந்து தேடி பிடிச்சி சரண்டர் ஆகுங்க, இல்லைன்னா வந்து அவங்க எதிர்த்தாக்குதல் நடத்தினாங்கன்னா பதில் தாக்குதல் நடத்தி இவங்க போட்டு தள்ளுக்கிறாங்க. இதில் என்ன போர் நிறுத்தம் வேண்டி கிடைக்குது? முதல்ல இது போரே கிடையாது. தெர் இஸ் நோ சீஸ் ஃபயர். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது என்ன பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் வந்து இது நீதி நியாயமற்ற முறையில் படுகொலை செய்யப்படுகின்றார்கள் அப்படின்னு. என்னங்க இது? தந்தேவாடாவில் எத்தனை சிஆர்பிஎஃப் வீரர்களை வந்து இந்த ஆம்புஷ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சூழ்ந்து கொண்டு சுட்டு கொன்னாங்க. அப்பெல்லாம் அவங்க யாருக்கும் அது கண்ணு தெரியலையா? அது தடை செய்யப்பட்ட இயக்கம். அவங்க வந்து இந்த தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனால் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை அப்படின்னும் போது இப்போ இதில் புதுசாக ஒன்று சொல்கிறாங்க, ஆதிவாசிகளுக்காக குரல் கொடுப்பவர்கள் மாவோயிஸ்டுகள், அதனால் அவர்களை படுகொலை செய்கிறார்கள் அப்படின்னா. ஏன் டோலர், அந்த மாவோயிஸ்ட் கட்சி தான் ஆதிவாசிகளுக்காக குரல் கொடுக்கின்றதா? சிபிஐ, சிபிஎம் அப்படின்னு 2 கட்சியாக இருக்கீங்களே, நீங்கள் யாரும் குரல் கொடுக்கறது இல்லையா? உங்களுக்கு எதிராகலாம் இந்த மாதிரிலாம் எந்த நடவடிக்கையுமே இல்லை. அப்போ அவங்களுக்கு எதிராக மட்டும், மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக மட்டும் நடவடிக்கை இருக்குது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு யோசிக்க வேணாமா? அது சரி, அதெல்லாம் யோசிச்சு அவங்க ஏன் கம்யூனிஸ்டாக இருக்க போகிறாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அதுவும் நியாயமான பேச்சு தான். இப்போ வந்து இதற்கு வெளிப்படையான சுதந்திரமான விசாரணை தேவை அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறாங்க. எப்படி இந்த வேங்கை வயலில் நடந்த மாதிரி ஒரு விசாரணை வைக்கலாமா? என்னங்க, கூட்டணியில் தாங்க இருக்கீங்க, அந்த விசாரணை அறிக்கையெல்லாம் வந்தது, இந்த சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணிக்கிறாங்க, அது ஓகேவா உங்களுக்கு? அந்த மாதிரி ஒரு விசாரணை போதுமா? போதுன்னா சொல்லுங்கள், ஒரு விசாரணை வச்சுருவோம். இல்லை நீதி விசாரணை தான் வேணும் அப்படின்னா எந்த மாதிரியான நீதி விசாரணை வேணும் அப்படின்னையும் சொல்லுங்கள். அதுலேயும் வெளிப்படையான, அதுக்கப்புறம் சுதந்திரமான அப்படின்னா அது என்ன எனக்கு புரியல.
எப்படி வெளிப்படையான அப்படின்னா அந்த விசாரணைன்றது அப்படியே ஓப்பன் கோர்ட் ஹாலில் ஆர் ஓப்பன் ஆடிட்டோரியத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கினே இல்லை வந்து லைவாக அந்த ஃபேஸ்புக் லைவ் மாதிரி போட்டுக்கினே அந்த மாதிரி விசாரணை நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களா? இப்போ வெளிப்படையானா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் என்ன கேள்வி கேட்குறாங்க, அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்றத வெளில தெரியணுன்றீங்களா? வாட் யூ மீன் பை வெளிப்படையான? அப்புறம் சுதந்திரமான அப்படின்னா யாரை நியமித்தாலும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதான் அவருக்கு அங்கே ஒரு லிங்க் இருக்குது, இங்கே ஒரு லிங்க் இருக்குது, இப்படி ஒரு பாஸ்ட் இருக்குது, இதைத்தான் சொல்ல போகிறீங்க. ஏன் உங்கள் கட்சியிலேருந்து யாரையாவது கொண்டு வந்து நீங்கள் விசாரிங்கன்னு சொன்னால் தான் அது வெளிப்படையான சுதந்திரமான அதான அர்த்தம். சொல்லிட்டு போயிருங்களேன். உங்கள் கட்சின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கே வெக்கமாக இருக்குது, அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்ல முடியும்? இதில் இந்த பெங்களூர் அந்த துயர சம்பவம் இது சம்பந்தமாக நமது மாண்புமிகு அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள்கிட்ட கேட்குறாங்க. அண்ணா அவர்கள் அழகாக சொல்வார், அதாவது பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் கொட்டைப்பாக்கு கிலோ எவ்வளோன்னு சொல்லுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி பெங்களூரில் நடந்ததை பற்றி கேட்குறாங்க. அங்கே வந்து கூட்டணி ஆட்சி நடக்கின்றது, அதை வந்து எதுவும் சொல்லவும் கூடாது, அதே சமயத்தில் ஏதாவது சொல்லணும். இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில் அழகாக ஒரு கருத்து சொன்னார் பாருங்க. இந்த கோவில் அப்படின்னு அதில் ஏராளமான கூட்டம் சேர்வது பகுத்தறிவுக்கு ஏற்றதல்ல அப்படின்னு சொன்னார். அப்படியே நான் ஆடி போயிட்டேன். அந்த கவுண்டமணி செந்தில் ஜோக்கு ஒன்று வரும், நாம் ஒன்று கேட்டால் அவங்க ஒன்று பதில் சொல்லுவாங்க பாருங்க, அதுதான் எம்ஏ ஃபிலாசபி அப்படின்வார். அந்த மாதிரி இருந்தது அண்ணனுடைய இந்த பதில். ஆனால் இதில் ஆழமாக யோசிக்கும் போது கோயில்களில் கூட்டம் சேர்றது பகுத்தறிவுக்கு ஏற்றதல்ல அப்படின்னு மனோ தங்கராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்போது நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் வந்து கடந்த 4 வருஷத்தில் 3000 கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்போ எப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு பகுத்தறிவுக்கு எதிராக நடக்கின்றது அப்படின்னு மனோ தங்கராஜ் அவர்கள் சொல்கிறாரா? அதே மாதிரி இந்த ஓடாது இருந்த திருவாரூர் தேரை ஓட்டி காண்பித்தவர் கலைஞர் அப்படின்னு திமுகவில் அதுவும் டெல்டா மாவட்டங்களில் ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. திருவாரூர் தேரோட்டத்தும் போது லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் கூடுவார்கள் அப்படின்றதும் எல்லாருக்குமே தெரியும். இப்படி கலைஞர் அவர்களும் இந்த பகுத்தறிவுக்கு எதிராக நடந்து கொண்டார் அப்படின்னு மனோ தங்கராஜ் அவர்கள் சொல்றாரா? கோவில்களில் கூட்டம் கூடுறது மட்டும்தான் பகுத்தறிவுக்கு எதிரானதா? வேற இடங்களில் எந்தெந்த இடங்களில் கூட்டம் கூடுவது, இதில் வந்து எது பகுத்தறிவு எது பகுத்தறிவுக்கு எதிரானது அப்படின்றதையும் ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாருன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னவோ தெரியல, மனோ தங்கராஜ் அவர்கள் கோவில்கள் கூட்டம் அப்படின்னாலே கொஞ்சம் அலர்ஜியாக இருக்க போல இருக்கு. சரி, இதையெல்லாம் வந்து நாம் அந்த தடித்த தோளுடன் தாங்கி கொண்டு போய் விடுவோம் அப்படின்றதுனால இவங்க இதையும் பேசுவாங்க, இதுக்கு மேலையும் பேசுவாங்க. மீண்டும் அடுத்த சந்திப்போம். வணக்கம்.